சூரத்துல் பக்ரா வசனம் 65 மற்றும் 66. உங்கள் முன்னோர்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களின் முடிவுகளை நீங்கள் அறிந்தே உள்ளீர்கள். அவர்களை நோக்கி நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். நாம் இந்த கிராமத்தை அதற்கு முன்னும் பின்னும் உள்ளவற்றுக்கு ஒரு பாடமாகவும் இறையச்சமுடையோருக்கு ஓர் அறிவுரையாகவும் ஆக்கினோம். ஒரு மீனவ கிராமத்தில் வசித்து வந்த இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வின் ஆணைக்கு மாறு செய்து அவனிடம் அளித்த உறுதிமொழியை மீறிய பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை குறித்து இவ்வசனங்கள் விவரிக்கின்றன. அந்த கிராமவாசிகளிடம் மீன் பிடிப்பதை கைவிட்டு சனிக்கிழமையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் அந்த நாளின் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருந்தான். ஏனெனில் சனிக்கிழமையை கண்ணியப்படுத்துதல் அவர்களின் மார்க்க விதிமுறைகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் அவர்களோ அதற்கு மாற்றமாக சனிக்கிழமையில் வருகின்ற மீன்களை பிடிப்பதற்காக அதற்கு முன்பே மீன்பிடி வலைகளையும் கருவிகளையும் கடலில் போட்டு வைத்து தந்திரம் செய்தனர். வாடிக்கையாக சனிக்கிழமையன்று மீன்கள் மிகுதியாக வரும்பொழுது அந்த வலைகளில் மீன்கள் சிக்கிக்கொள்ளும். அந்த நாள் முழுவதும் அவை அதிலிருந்து தப்பிச் செல்ல முடியாது. இரவு நேரம் வந்ததும் சனிக்கிழமை முடிந்து போவதால் அவர்கள் அவற்றை பிடித்து கொள்வார்கள். இப்படியே செய்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களை குரங்குகளின் தோற்றத்திற்கு அல்லாஹ் உருமாற்றினான். குரங்குகள் வெளித்தோற்றத்தில் மனிதனை மிகவும் ஒத்தவையாகும். ஆயினும் உண்மையில் குரங்குகள் மனித இனத்தைச் சேர்ந்தவை அல்ல. அவ்வாறே இஸ்ரவேலர்களின் செயல்களும் தந்திரங்களும் வெளிப்படையில் யதார்த்தமானவையாகத்தான் தோன்றினாலும் அந்தரங்கத்தில் சட்டப்புறம்பாகவே இருந்தன. ஆகவே அவர்களுக்கான தண்டனையும் அவர்களின் செயலுக்கேற்ற வகையில் அமைந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சி அல்-அஹ்ராஃப் என்னும் 7ஆம் அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அதில் அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, அவர்களிடம் கடலோரத்தில் அமைந்திருந்த ஓர் ஊர்வாசிகளை பற்றி நீர் கேட்பீராக. அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறினர். அந்த சனிக்கிழமையில்தான் அவர்களிடம் மீன்கள் கூட்டம் கூட்டமாய் நீரின் மேல் மட்டத்திற்கு வந்தன. சனிக்கிழமை அல்லாத வேறு நாளில் அவை அவர்களிடம் வருவதில்லை. அவர்கள் குற்றம் புரிந்து வந்ததால் அவர்களை நாம் அவ்வாறு சோதித்தோம். இந்த வசனத்தை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முழுமையாக இடம்பெறுகிறது. இவர்கள் ஐலா என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என்று சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். குரங்குகளாக மாறிவிடுங்கள், நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அவர்களிடம் நாம் கூறினோம் என அல்லாஹ் கூறியுள்ளான். இது குறித்து முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அவர்களின் உள்ளங்கள்தான் குரங்குகளாக மாற்றப்பட்டனவே ஒழிய அவர்களுடைய உருவம் அவ்வாறு மாற்றப்படவில்லை. இது அல்லாஹ் கூறியுள்ள ஒரு குறியீடுதான். இதற்கு எடுத்துக்காட்டாக ஏடுகளை சுமக்கின்ற கழுதையை போன்று என்ற வசனத்தை குறிப்பிடலாம். இந்த தகவல் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதுதான் என்பதற்கு சரியான ஆதாரம் உண்டு. எனினும் இது ஒரு வினோதமான கூற்றாகும். வசனத்தின் வெளிப்படையான போக்குக்கு முரண்பட்டதாகும். அது மட்டுமன்றி வேறு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ்விடம் அதைவிட கெட்ட பலனை பெறுகின்றவனை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என நபியே நீர் கேட்பீராக. அவர்கள் யாரெனில், அல்லாஹ் எவர்களை சபித்தானோ, எவர்கள் மீது கோபமுற்றானோ, எவர்களில் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றினானோ, எவர்கள் தீய சக்திகளுக்கு அடிபணிந்தார்களோ அவர்கள்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இந்த இஸ்ரவேலர்களில் சிலரை குரங்குகளாகவும் சிலரை பன்றிகளாகவும் இறைவன் உருமாற்றினான். அவர்களில் இளைஞர்கள் குரங்குகளாகவும் முதியோர் பன்றிகளாகவும் உருமாறினர். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஆண்களாகவும் பெண்களாகவும் வாழ்ந்து வந்த இந்த இஸ்ரவேலர்கள் கூச்சலிடுகின்ற குரங்குகளாக உருமாறினர். அவற்றுக்கு வாள்கள் இருந்தன. இதை ஷைபான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதாவு அல் குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அந்த மக்கள் இன்ன ஊர்வாசிகளே என்று அழைக்கப்பட்டு நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று கூறப்பட்டனர். உடனே அவர்கள் குரங்குகளாக மாறினர். அதன் பின்னர் உருமாறிய அவர்களிடம் அவர்களை சனிக்கிழமையில் மீன் பிடிக்க வேண்டாம் என தடுத்தவர்கள் சென்றனர். இன்ன மனிதனே, உங்களை நாங்கள் தடுக்கவில்லையா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள் ஆம் என்று தலையை அசைத்து பதிலளித்தனர்.
இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இஸ்ரவேலர்கள் இழைத்த குற்றத்தின் காரணத்தால் அவர்களை அல்லாஹ் குரங்குகளாக உருமாற்றினான். அதன் பின்னர் அவர்கள் 3 நாட்களே உயிர் வாழ்ந்தனர். உருமாற்றப்பட்ட யாரும் 3 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ்ந்ததில்லை. அவர்கள் அதற்கு பிறகு உண்பதோ பருகுவதோ ஈனுவதோ கிடையாது. இஸ்ரவேலர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றப்பட்ட அப்பொழுதுதான் குரங்குகளையும் பன்றிகளையும் அல்லாஹ் படைத்தான் என்பது இதன் கருத்தல்ல. மாறாக குரங்குகள் மற்றும் பன்றிகள் உள்ளிட்ட எல்லா படைப்பினங்களையும் ஆதியிலேயே அல்லாஹ் 6 நாட்களில் படைத்து முடித்துவிட்டான். இது குறித்து தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அந்த குரங்குகளின் தோற்றத்திற்கு இந்த சமுதாயத்தார் உருமாற்றப்பட்டனர். அவ்வளவுதான். அவ்வாறே அல்லாஹ் தான் நாடியவர்களை தான் நாடியவாறு செய்வான். தான் நாடியவாறு அவர்களை உருமாற்றுவான். இதை லஹக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த வசனத்தில் இழிவடைந்தவர்கள் என்பதை குறிக்க காசியின் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இழிந்தவர்கள், சிறுமை அடைந்தவர்கள் என்று பொருள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டோர் ஐலா என்னும் ஊர்வாசிகள் ஆவர். அது ஒரு கடலோர கிராமமாகும். யூதர்கள் சனிக்கிழமையன்று எந்த பணியிலும் ஈடுபடக்கூடாதென அல்லாஹ் தடை விதித்திருந்தான். ஆனால் அந்த சனிக்கிழமையில்தான் கடலில் உள்ள மீன்கள் யாவும் தண்ணீருக்கு வெளியே மேல் மட்டத்திற்கு வந்து வாய்களை திறந்து கொண்டிருக்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவை கடலுக்கு அடியிலேயே தங்கிவிடும். அடுத்த சனிக்கிழமை வரை அவற்றில் எதையுமே பார்க்க முடியாது. இதையே மற்றொரு வசனத்தில் சற்று விரிவாக இறைவன் எடுத்துரைத்துள்ளான். இஸ்ரவேலர்களின் தந்திரம். இந்நிலையில்தான் அவர்களில் சிலர் மீனுக்கு ஆசைப்பட்டனர். அதையடுத்து அவர்களில் ஒருவர் பள்ளம் ஒன்றை தோண்டி அதற்கு கடல் வரை வாய்க்கால் அமைத்தார். சனிக்கிழமை வந்தால் அந்த வாய்க்காலை திறந்து விடுவார். அதனால் அலைகளை மீன்கள் அடித்து கொண்டு வந்து அந்த பள்ளத்தாக்கில் தள்ளும். அதிலிருந்து மீன்கள் வெளியேற நினைத்தாலும் வாய்க்காலில் நீர் குறைவாக இருப்பதால் வெளியேற முடியாது. அதிலேயே தங்கிவிடும். ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் அங்கு வந்து அதை பிடித்து பொறிக்கத் தொடங்குவார். அந்த வாசனை அவருடைய அண்டை வீட்டாரையும் அடையும். அவர் அந்த மனிதரிடம் வந்து விவரம் கேட்பார். அந்த மனிதர் தாம் செய்த தந்திரத்தை அவரிடம் தெரிவிப்பார். உடனே அவர் தம்முடைய அண்டை வீட்டுக்காரர் செய்ததை போன்றே செய்வார். இறுதியில் அவர்களிடம் ஞாயிற்றுக்கிழமையில் மீன் சாப்பிடும் பழக்கம் பரவியது. அப்பொழுது அவர்களிடையே இருந்த அறிஞர்கள் அந்த மக்களிடம், உங்களுக்கு கேடுதான் ஏற்படும். நீங்கள் தடை செய்யப்பட்ட அந்த சனிக்கிழமையில்தான் மீன் பிடிக்கின்றீர்கள். அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதன்று என்று கூறினர். அதற்கு அவர்கள், நாங்கள் மீன்களை பிடிப்பது ஞாயிற்றுக்கிழமையில்தானே என்றனர். அதற்கு அந்த அறிஞர்கள், இல்லை, அதற்காக நீங்கள் நீரை திறந்து விடுகின்ற நாளேயே அவை உங்கள் வசம் வந்து விடுவதால் அப்பொழுதே அவற்றை நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்றே பொருள் என்றனர். ஆயினும் அதிலிருந்து விலகிக் கொள்ள முடியாதவாறு அவர்கள் அதில் சிக்கிவிட்டனர். அப்பொழுது அவர்களை சனிக்கிழமையில் மீன் பிடிக்க வேண்டாம் என தடுத்தவர்களில் சிலரிடம், அல்லாஹ் அழிக்க இருக்கின்ற அல்லது கடுமையான முறையில் வேதனை செய்ய இருக்கிற ஒரு சமுதாயத்தாருக்கு நீங்கள் ஏன் அறிவுரை கூறுகிறீர்கள் என்று கூறினர். அதாவது, எதற்காக அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுகிறீர்கள்? இதற்கு முன்பு நீங்கள் பல முறைகள் அவர்களுக்கு அறிவுரை கூறியிருந்தும் கூட அவர்கள் உங்களுக்கு கட்டுப்படவில்லையே என்று வினவினர். அதற்கு விசாரணையின் போது உங்கள் இறைவனிடமிருந்து தப்பிப்பதற்காகவும் அவர்கள் இரையச்சம் உடையோராக ஆகக்கூடும் என்பதற்காகவுமே அவ்வாறு நாங்கள் அறிவுரை கூறினோம் என்று அவர்கள் பதில் கூறினர். ஆக அவர்கள் கூறிய அறிவுரைகளை அந்த மக்கள் ஏற்க மறுத்தனர். அதனால் அவர்களிடையே இருந்த நல்ல மக்களான முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதற்கு மேலும் ஒரே கிராமத்தில் உங்களுடன் நாங்கள் வசிப்பதற்கு இல்லை என்று கூறி ஒரு சுவரை எழுப்பி அந்த ஊரை 2ஆக பிரித்தனர். அதில் தமக்காக ஒரு வாசலை ஏற்படுத்தி கொண்டனர். அதை போன்று சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களும் தமக்காக ஒரு வாசலை ஏற்படுத்தி கொண்டனர். இறை தூதர் தாவூத் அலை அவர்கள் சனிக்கிழமை குற்றவாளிகளை சபித்தார்கள். முஸ்லிம்கள் தமது வாசல் வழியாகவும் இறை மறுப்பாளர்கள் தமது வாசல் வழியாகவும் வெளியே போய் வருவார்கள். ஒரு நாள் முஸ்லிம்கள் தமது வாசல் வழியாக வெளியே வந்துவிட இறை மறுப்பாளர்கள் தமது வாசலை திறக்கவே இல்லை.
அவர்கள் வெகு நேரம் வரை வெளியே வராததைக் கண்ட முஸ்லிம்கள் சுவர் ஏறி அவர்களை பார்த்தனர். அப்பொழுது அந்த சனிக்கிழமை குற்றவாளிகள் குரங்குகளாக மாறி ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து கொண்டிருந்தனர். உடனே அவர்களுக்கான வாசலை முஸ்லிம்கள் திறந்துவிட அவர்கள் அனைவரும் பூமியில் பரவி சென்றனர். இதையே மற்றொரு வசனத்தில், எதை விட்டு அவர்கள் தடுக்கப்பட்டனரோ அதை அவர்கள் தீவிரமாக மீறிய பொழுது நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அவர்களிடம் நாம் கூறினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இஸ்ரவேலர்களில் யார் இறைவனை மறுத்தார்களோ அவர்கள் தாவூத் மற்றும் மரியமின் புதல்வர் ஈசா ஆகியோரின் வாயால் சபிக்கப்பட்டனர் என்றும் அல்லாஹ் கூறியுள்ளான். அவ்விருவரின் வாயால் சபிக்கப்பட்டவர்கள்தான் வெவ்வேறு காலங்களில் உருமாற்றம் செய்யப்பட்டனர். மேற்கண்ட அனைத்து அறிஞர்களின் கூற்றுகளையும் இங்கு விரிவாக எடுத்து கூறியதற்கு காரணம் என்னவெனில், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துக்கு எதிர்கருத்தை விளக்குவதே ஆகும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்ரவேலர்கள் குரங்குகளாக உருமாற்றப்பட்டதானது உள்ளத்தில்தானே தவிர உருவத்தில் அல்ல என்று கூறுகிறார்கள். ஆனால் சரியான கருத்து யாதெனில் அது உள்ளத்திலும் உருவத்திலும் ஏற்பட்ட மாற்றம் என்பதே ஆகும். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். இதை நாம் ஒரு பாடமாக ஆக்கினோம். இந்த வசனத் தொடரில் இடம்பெற்றுள்ள இதை என்னும் பிரதிப்பெயர் சொல்லானது குரங்குகளை சுட்டும் என்று சிலர் கூறியுள்ளனர். மீன்களை குறிக்கும் என்று சிலரும், தண்டனையை குறிக்கும் என்று சிலரும், அந்த கிராமத்தை குறிக்கும் என்று வேறு சிலரும் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் அந்த கிராமத்தை குறிக்கிறது என்பதே சரியான கூற்றாகும். அவர்கள் சனிக்கிழமையில் வரம்பு மீறியதால் அந்த ஊரை, அதாவது அந்த ஊர்வாசிகளை அல்லாஹ் ஒரு பாடமாக ஆக்கினான் என்பது இதன் கருத்தாகும். இந்த வசனத்தில் பாடம் என்பதை குறிக்க நகால் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு உண்மையில் தண்டனை என்பதே பொருளாகும். அதாவது அவர்களை நாம் தண்டித்து அந்த தண்டனையை பிறருக்கு படிப்பினையாக ஆக்கினோம் என்பது இதன் கருத்தாகும். இதற்கு அவனை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் தண்டனையின் மூலம் பிடித்தான் என்ற வசனம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. நாம் இந்த கிராமத்தை இதற்கு முன்னும் பின்னும் உள்ளவற்றுக்கு ஒரு பாடமாக ஆக்கினோம் என அல்லாஹ் கூறியுள்ளான். இதை குறிக்க மூலத்தில் லிமா பைன எதைஹ வமா ஹல்ஃபஹ என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இரண்டு வகையான பொருள்கள் கூறப்பட்டுள்ளன. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ஊரில் நாம் இறக்கிய தண்டனையை அதை சுற்றியுள்ள மற்ற மக்களுக்கு படிப்பினையாக ஆக்கினோம் என்பது இதன் பொருளாகும். இதற்கு உங்களை சுற்றியுள்ள பல ஊர்களை நாம் அழித்துள்ளோம். அவர்கள் தமது தவறிலிருந்து மீள்வதற்காக ஏராளமான சான்றுகளை அவர்களுக்கு தெளிவாக்கினோம் என்ற வசனம் எடுத்துக்காட்டாகும். இதன்படி இடத்தளவில் அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ள ஊர்வாசிகளுக்கு இதை ஒரு பாடமாக ஆக்கினோம் என இதன் பொருள் விரியும். ஆனால் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த கிராமவாசிகள் மடிந்த பிறகு இஸ்ரவேலர்களில் எஞ்சி இருப்போரை வமா ஹல்ஃபஹ அவர்களுக்கு பின்வரும் காலத்தவர் என்பது குறிக்கும். அதாவது இவர்களும் அவர்களைப் போன்றே நடந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு பாடமாகும். இதன்படி காலத்தால் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் இச்சொற்றொடர் குறிக்கும் என்றாகும். இந்த கருத்தானது அவர்களுக்கு பின்னர் வரவிருக்கின்ற மக்களை பொறுத்தவரை வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். அதாவது உருமாற்றம் செய்யப்பட்ட அந்த ஊர்வாசிகள் அவர்களுக்கு பின்னர் வரவிருக்கும் மக்களுக்கு படிப்பினையாக உள்ளனர் என்று பொருள் கொள்வது பொருத்தம்தான். ஆனால் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்துவிட்ட மக்களுக்கு இவர்கள் படிப்பினையாக உள்ளார்கள் என்று சொல்வது எந்த வகையில் பொருந்தும்? இடமா காலமா? ஆகவே நாம் இந்த கிராமத்தை அதற்கு முன்னும் பின்னும் உள்ள ஊர்களுக்கு படிப்பினையாக ஆக்கினோம் என இடத்தை கருதி பொருள் செய்வதை தவிர வேறு வழியில்லை. அதாவது அந்த கிராமத்தை சுற்றிலுள்ள ஊர்வாசிகளுக்கு படிப்பினை ஆக்கினோம், காலத்தால் முந்தியவர்களுக்கும் பிந்தியவர்களுக்கும் படிப்பினை என்ற பொருள் ஒவ்வாது. இதுவே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரின் கருத்தும் ஆகும். அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாக அபு ஜாஃபர் அல் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ளார்கள்.
நாம் இதை அக்கிராமவாசிகள் செய்துவிட்ட பாவங்களுக்கு தண்டனையாக ஆக்கினோம் என்பதே இந்த தொடரின் பொருளாகும். இக்ரிமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி ஆகியோரிடமிருந்து அறிவிக்கப்படுவதாக இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாம் இதை அக்கிராமவாசிகள் புரிந்த பாவங்களுக்கு தண்டனையாகவும் அவர்களுக்கு பின்னால் இதை போன்ற பாவங்களை செய்கின்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் ஆக்கினோம் என்பதே இதன் பொருளாகும். இந்த இடத்தில் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 விதமான கருத்துக்களை தமது விரிவுரையில் எடுத்து கூறியுள்ளார்கள். அவை: 1. அந்த கிராமவாசிகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களையும் அவர்களுக்கு பின்வரும் மக்களையும் இது குறிக்கும். அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் முந்தைய வேதங்களின் வாயிலாக இந்த கிராமவாசிகளின் செய்தியை அறிந்திருந்ததால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாயிற்று. 2. அந்த கிராமத்தை சுற்றி வாழ்ந்து வந்த இதர ஊர்வாசிகளை இது குறிக்கும். 3. சனிக்கிழமையில் மீன் பிடித்த குற்றச் செயலுக்கு முன்பும் அதற்கு பின்பும் அவ்வூர்க்காரர்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் இது தண்டனையாகும் என்று ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறியுள்ளார்கள். மேற்கண்ட 3 கருத்துக்களில் முதல் தரமான கருத்தாவது, அந்த கிராமத்தை சுற்றிலும் வாழ்ந்த மக்களில் யாருக்கெல்லாம் அக்கிரமவாசிகளை பற்றிய செய்தி எட்டியதோ அவர்கள் அனைவரையும் இது குறிக்கும். அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாகும் என்று பொருள்படும். பின்வரும் வசனங்கள் இதற்கு எடுத்துக்காட்டுகளாக அமைந்துள்ளன. உங்களை சுற்றியுள்ள பல ஊர்களை நாம் அழித்துள்ளோம். ஏக இறைவனை மறுத்தவர்களை அவர்களது தீய செயலின் காரணத்தால் திடுக்கிட வைக்கும் நிகழ்ச்சி எப்போதும் தாக்கிக்கொண்டே இருக்கும். நாம் இந்த பூமியை அதன் ஓரப்பகுதிகளில் குறைத்து வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? ஆக அந்த கிராமவாசிகளை அக்காலத்தில் அவர்களை சுற்றி வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பாடமாகவும் அந்த செய்தியை அறிவதன் மூலம் பிற்காலத்தில் வருகின்ற மக்களுக்கு ஓர் அறிவுரையாகவும் இறைவன் ஆக்கினான். இதனால்தான் அல்லாஹ் இறையச்சம் உடையோருக்கு ஓர் அறிவுரையாக ஆக்கினோம் என்று தொடர்ந்து கூறியுள்ளான். அதாவது அவர்களுக்கு பின்னர் மறுமை நாள் வரை வரவிருக்கின்ற இறை அச்சமுடைய அனைவருக்கும் அறிவுரையாகவும் நாம் ஆக்கினோம். அவர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு அஞ்சி அதிலிருந்து விலகிக் கொள்வார்கள். இவ்வாறு ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறையச்சமுடையோர் என்பது இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தாரை குறிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். இங்கு அறிவுரை என்பதை குறிக்க மௌஇதத்தன் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு எச்சரிக்கை விடுக்கும் அறிவுரை என்பது நோக்க பொருளாகும். அதாவது அவர்களுக்கு நாம் கொடுத்த தண்டனையையும் சோதனையையும் அவர்கள் செய்த சட்ட விரோத செயலுக்கும் தந்திரங்களுக்கும் பதிலடியாகும். எனவே அவர்களுக்கு நேர்ந்த அதே நிலை தங்களுக்கு நேரக்கூடாது என்றால் அவர்களுடைய செயலை இறையச்சமுடையோர் தவிர்ந்துவிட வேண்டும் என்பது இதன் கருத்தாகும். இதற்கு அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள பின்வரும் நபிமொழி சான்றாக அமைந்துள்ளது. யூதர்கள் செய்ததை போன்று மலிவான தந்திரத்தின் மூலம் இறைவன் தடை செய்தவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக மாற்ற நீங்கள் எண்ணாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.